ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நட்சத்திர கோவில் பார்க்கலாம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீங்களும் கிளம்புங்க ஆஃபீஸ் போகிற டைமில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி கிளம்பிட்டு பார்த்தா என்னை கோவிலுக்கு இட்டுட்டு போயிருந்தாங்க. உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பகவான் சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த அந்த கோவிலுக்கு எங்களை இட்டுன்னு போனாங்க. அந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, உக்கம் பெரும்பாக்கம் வில்லேஜில் இருக்குது. உண்மையாகவே போயிட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு மனநிறைவும் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. அதாவது நம்ம 27 நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பகவான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இதில் இருக்குது. ப்ளஸ் கூடவே பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கும் என்னென்ன மரங்கள் சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்றதும் அங்கே இருக்குது. இங்கே வந்து ரெகுலராக பூஜைகள்லாம் பண்ணுறாங்களா, அதாவது என்னென்ன நட்சத்திரக்காரங்களோ அவங்க டெய்லி பேசிஸில் அவங்கவுங்க நட்சத்திரக்காரர்கள் வந்து அங்கே பூஜை பண்ணுறாங்க. ப்ளஸ் பூஜை பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மரம், அதாவது அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மரம் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த மரத்திற்கு அன்றைக்கி தினம் வந்து அவங்க போய் தண்ணிலாம் வந்து எடுத்துகிட்டு போய் ஊற்றுறாங்க. உண்மையாக பார்க்குறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அதாவது நம்ம இயற்கை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்மளுக்கு இடம் இல்லை அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். பட் அந்த டெய்லி பேசிஸில் அங்கே போய் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்றப்போ உண்மையாக பார்க்குறதுக்கே ஒரு ஹாப்பியான ஃபீலாக இருந்தது. நாங்கள் வந்து அந்த பூஜைலாம் எதுவும் பண்ணலை. நார்மலாக நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் போகணும். அங்கே போன பிறகு தான் எங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பூஜைகள்லாம் இங்கே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் போனப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஏற்கனவே வந்து போயிட்டு மறுபடியும் இந்த பூஜை பண்ணணுன்றதுக்காக வந்தாங்க. நேற்று மூல நட்சத்திரமா, அதனால் அவங்க வந்து அந்த பூஜையை அங்கே பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான மரத்துக்கு தண்ணியும் ஊற்றுனாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அது இல்லாமல் எங்களுக்குமே அந்த ஃபீல் வந்து உண்மையாக கோவில் போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மனநிறைவாக இருந்தது. உக்கலில் நம்ம காமாட்சி அம்மன் அதாவது பார்க்க போனீங்கன்னா பக்கத்துலேயே, அதாவது ரொம்பலாம் லாங் டிஸ்டன்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கேயே தான் இருக்குது இந்த கோவிலும். நீங்களும் போயிட்டு பார்த்து பயன்பெறுங்க. உண்மையாகவே பார்க்குறதுக்கும் சரி, ப்ளஸ் வந்து நம்ம வேண்டுறதுக்கும், ப்ளஸ் நம்ம நேச்சுரல் ஃபீலுக்குமே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக அங்கே இருக்குது. நீங்கள் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்றது நீங்கள் கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த இடத்துல நின்று ஒரு 5 மினிட்ஸ் நின்று பாருங்கள். அந்த அவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்களே அங்கே போனால் தான் அது உணர முடியும். நீங்கள் பார்த்துட்டு கூட சொல்லுங்கள். மேக்ஸிமம் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நட்சத்திரம் என்றைக்குன்னு பார்த்து அந்த டேட்டில் போங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பூ மட்டும் வாங்கிட்டு போனால் கூட போதும். வேறு எதுவும் வேணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.